மனோஜ் கடையில் ஏமாந்ததுனால அவருக்கு வந்து 4,00,000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. இதை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. அவங்க அம்மா விஜயா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க மனோஜை. இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னு, எனக்கு ஒன்றுமே வழி தெரியலம்மா, நீ இந்தாம்மா எனக்கு கொஞ்சம் நகையை கொடுத்து உதவணும், அவள் ரோஹிணிக்கு தெரிஞ்சால் நீ ரொம்ப சத்தம் போடுவாம்மா, அப்புறம் சத்தம் போடாமல் என்னடா பண்ணுவா அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே மீனாவோட நகை தாண்டா இருக்குது, சரிம்மா அதை கொடு, நான் வந்து அதை வச்சுட்டு நான் வந்து மறுபடி நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா மீனாக்கு அப்படின்றன இவங்களும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர் கேட்ட அமௌண்ட்டு கிடைக்காததுனால மனோஜ் என்ன பண்ணுறாரு, அந்த நகையை வித்துடுறாரு. இங்கே முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க, பாட்டிக்கு பிறந்த நாள் வர்றதுனால நகையை வந்து கேட்குறாங்க மாமனார்கிட்ட, அண்ணாமலை கிட்ட. மாமா எங்களுக்கு நகை வேணும், ஒரு முக்கியமான ஒரு தேவை ஒன்று இருக்குது மாமா அப்படிங்கிறாங்க. சொல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயா கவரிங் நகையை வாங்கி கொடுத்துட்றாங்க, இந்தாங்க நகைன்னு. இவங்களும் கடையில் போய் அதை கொடுக்குறாங்க, கவரிங் நகைன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து மீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஓனராக இருந்ததுனால மீனாவும் முத்தும் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ மீனா என்ன பண்ணிடுறாங்க, முத்துக்கிட்ட பாட்டியோட பிறந்தநாள் முடிகிற வரைக்கும் இதை சொல்லாதீங்கங்கிறாங்க. அவரும் வந்து சொல்லாமல் இருந்துடுறாரு. பாட்டியும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க. ஊர்லேருந்து வந்தவங்க என்ன பண்ணிடுறாரு, முத்து என்ன பண்ணுறாரு, பாட்டிக்கு ஏதாவது பரிசு வாங்கணும், கிஃப்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் அலைகிறாரு, பணமே கிடைக்கல. அப்போ சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்கணும் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் செல்வமும் அலையிறாங்க. அவங்க ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க. இங்கே எல்லாரும் அவங்களும் ரோஹிணி, சுருதி அவங்களும் ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. மீனா உடனே நக்கலாக கேட்குது, ரோஹிணி நீங்கள் என்ன கிஃப்ட்டு பண்ண போகிறீங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோங்க, உங்கள் அளவுக்கு இல்லாகட்டி என்னால் முடிஞ்சதை செய்வேன் அப்படிங்கும்போது பாட்டி கேட்குறாங்க, இந்த ரோஹிணி நீ பெரிய பொம்பளையாக இருக்கிறீல, உனக்கு அறிவில்லையா, ஒருத்தரை போய் நக்கலாகவும் கிண்டலாகவும் பேசுகிற, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு உங்கள் அப்பா அம்மா உன்னை சொல்லி வளர்க்கலையா அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜயா, அவங்க அம்மா தான் 14 வயசுலேயே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ரோஹிணி மோகம் போகிற போக்க பார்க்கணுமே அப்படி இருக்குது. உடனே ரோஹிணி சொல்லுது, பாட்டி ஐஸ் வைக்கிறதுக்காக அந்த சாப்டர்லேயே மாற்றுறதுக்காக, பாட்டி நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்றேன் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போகுது. தானே சூனியை வச்சுக்க போகுது. ரோஹிணி வந்து என்ன பண்ணுது, ஏன் பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஆமாம் உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவே இல்லையா ரோஹிணி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை, உங்கள் அம்மா வந்து எப்போ இறந்து போனாங்க, 14 வயசில். அப்போ சரி, அப்பாவோட ஃபோட்டோவாவது இருக்குமே, இல்லையா, நீ எப்போ ஊருக்கு வந்தேன், நான் 14 வயசுலேயே வந்துட்டேன், அம்மா இறந்து போனதுமே நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு ஃபோட்டோ கூடவா இல்லை, ஆமாம் உங்கள் மாமாவுக்கு ஃபோன் அடித்து கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுங்கிறது, ஏன்டா இந்த பொம்பளைகிட்ட போய் நாம் வந்து வாயை கொடுத்து இது பண்ணிக்கிட்டோம், நம்மளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சீக்கிரம் மேக்கப் பண்ணி விடுது. அப்போ சொல்லுது, வாயை மூடுங்க பாட்டி, சும்மா தொணன்னு பேசாதீங்க அப்படிங்கும்போது, என்ன பேசுகிற நீ, என்னை போய் வாய மூட சொல்கிற, இல்லை பாட்டி லிப்ஸ்டிக் போடணும்ல அப்படிங்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, ரவியும் சுருதியும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்க. விஜயாவும் தன்னுடைய இதுக்கு பங்குக்கு பழைய டிவியை புது டிவியாக்கி வச்சுருக்கு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, ஏன் விஜயா உனக்கு ஏது காசு டிவி வாங்குற அளவுக்கு அப்படிங்கும்போது, அதானே மனோஜ் கேட்குறாரு, ஏம்மா என் கடையில் வாங்காமல் எங்கேருந்துமா வாங்கிட்டு வந்து வச்சுருக்குற அப்படின்னு. ஏய் வாயை மூடுறா, இது பழைய டிவிடா, பழைய டிவியை புதுசாக்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது, எல்லாம் கிஃப்ட்டு பண்ணியாச்சு, ஆனால் முத்தோட கிஃப்ட் மட்டும் இன்னும் வரல பாருங்க அப்படின்னு ரோஹிணி ஆரம்பிக்குது. ரோஹிணி இப்போ தானே உனக்கு சொன்னேன், பாட்டி சொல்கிறாங்க. உடனே இப்போ தானே உனக்கு சொன்னேன் ரோஹிணி, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன், என் பேராண்டி எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை ரோஹிணி, நீங்களும் உங்கள்கிட்டையும் நான் கிஃப்ட்டு கேட்கல, என் பேராண்டி மனசு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க பாட்டி. இங்கே வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, நல்ல நாள் அதுமா, ஏன் வெறுங்கலத்தோட நிற்கிற, ஓ மாமியார்கிட்ட நகையை வந்து வாங்கி போட்டுக்க, இன்னும் கொடுக்கலையாவா அப்படிங்க. நான் அப்பயே கொடுத்துட்டேன் அத்தை அப்படிங்கும்போது விடத்து போகுது விஜயாக்கும் மனோஜுக்கும். நகையை போட்டால் கவரிங்கன்னு தெரிஞ்சு போயிடுமேன்னு சொல்லிட்டு விடன்னு நடுங்குது கையும் காலும் விஜயாவுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, எடுத்து போடு மீனா அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து அவங்களும் போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. உடனே சுருதியோட அம்மாவெலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கேட்குறாங்க மீனாவை பார்த்து, ஏன் மீனா இது வந்து கவரிங் நகை மாதிரி இருக்குது, நீ பவுன் நகை இல்லையா, முத்து உனக்கு பவுன் நகை பண்ணி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இது பேசாமல் நிற்கிறாங்க, பதிலே சொல்லாமல் நிற்கிறாங்க. உடனே இது பவுன் தான் சம்மந்தி, நாங்கள் பண்ணது தான், அவங்க பாட்டி பண்ணது தான், முத்துவோட பாட்டி, அது பவுன் தான். இல்லை சம்மந்தி, இது கவரிங் சம்மந்தின்னா உங்களுக்கு தெரியாதா, கவரிங் எது பவுன் எதுன்னு உங்களுக்கு தெரியாதா சம்மந்தி, இல்லை சம்மந்தி இது பவுன் தான் அப்படிங்கும்போது, மீனா கழட்டு நகையை நானே பார்க்குறேன் அப்படிங்கும்போது, அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபங்க்ஷன் முடியட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கும் போது, இங்கே வந்து மனோஜுக்கு வைத்த கலக்குது, என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு
அப்போ உடனே விஜயா சொல்லுது ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்படின்ட்டு. ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே பாட்டியும் ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போனவுடனே முத்து சொல்கிறாரு, இந்த நகை உண்மையிலே கவரிங் தான். அம்மா வந்து கவரிங் நகையை தான் கொடுத்தாங்க. இப்போ எதனால் இந்த நகையை கொடுத்தாங்கன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அண்ணாமலை அப்படியே திகைச்சு போகிறாரு. என்னடா நாங்கள் வந்ததுமே எங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்லப்பா, அதுக்கு காரணம் இதான். இது வந்து பவுன் நகை இல்லைப்பா, இது கவரிங் நகை. அம்மா எங்கள்கிட்ட கவரிங் நகையை கொடுத்து ஏமாற்றிட்டாங்கன்னொன்னே விஜயா சொல்லுது உடனே, உன் வீட்டில் அவள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கவரிங் நகையாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. நான் கொடுக்கும்போது பவுன் நகை தான். அப்படியா, இவனை 4 நாள் சாத்துனா மனோஜை 4 சாத்துனா உண்மை வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அப்போ விஜயா சொல்லுது, இருடா ஏன்டா அடிக்கிற, நீ பண்ண தப்புக்கு உன் பொண்டாட்டி பண்ண தப்புக்கு ஏன்டா அவனை அடிக்கிற அப்படிங்கும்போது திருப்பி அடிக்கிறாரு. அப்போ உண்மையை சொல்கிறேன் மனோஜ் சொல்கிறாரு.